எதனால பாரு அந்த டைம்ல அப்படி ரியாக்ட் ஆனோம்னா ஒரு சில வார்த்தைகள் அந்த காருக்குள்ள நிறைய பேச்சுக்கள் வந்து இருந்தது. அது அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு போகும்ன்றதுக்கு ஃபீல் சாரி. நம்ம ஒரு சிஸ்டரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா நான் காயப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன். அதை வந்து என் ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி நீ போட்டு உடைக்கும் போது where did all the trust go? எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இல்லையா திவ்யாக்கு அகைன்ஸ்டா அதை மாத்துறதுக்கு. சாண்ட்ரா, உங்களோடையும் கமருதீனோட உறவை பத்தி கொச்சைப்படுத்தாம இருந்திருந்தாலோ நீங்க வந்து அந்த மாதிரி பண்றதை தவிர்த்திருப்பீங்களா? அந்த மொமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணா பாருவை வந்துட்டு செஞ்சு விட்டுறலாம் நினைச்சாங்கன்றீங்களா? அன்னைக்கு நைட் ஃபுல்லா பார்வதி வந்து அமைதி காத்தது எதுக்கு? பார்வதி பயந்துட்டாங்களா? பேசுறதுக்குலாம் நம்ம திரும்ப பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். நான் என்னைக்குமே இன்னொரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வெளியில போனாலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் நினைப்பேன். இட் வாஸ் a very டாக்ஸிக் என்விரான்மெண்ட் அந்த காருக்குள்ள. அங்க வந்து அரோரா, சுபி அண்ட் திவ்யா இவங்க 3 பேரும் இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து என்னன்னா, பாரு எதுவுமே பேச வேண்டாம், இவர்களிடமெல்லாம் பேச வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது. அப்படின்னா வேணும்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு இன்னமும் வந்து இந்த இடத்துல அந்த பல்ஜ் இருக்கு. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியில என்னுடைய முகத்தை நான் வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன்றது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. வெளியில வந்த உடனே நான் அந்த வீடியோ பார்க்கும்போது என்னைய உடைச்ச மாதிரி இருந்தது. பாருக்கு எந்த அடிபட்டாலும் சரி, பாரு வந்து அங்க செத்து கிடந்தாலும் சரி, அதை வந்து நீங்க கடந்து போயிடுறீங்க. அதே விஷயம் சாண்ட்ராக்கு நடக்கும்போது எல்லா ஊரே வந்து நின்னுச்சுல்ல. Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innerwear Leggings and Nighties. Presents Parvati Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. பாரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகேவா, கார் டாஸ்க் ரெட் கார்டு ஏன் கொடுக்கப்பட்டது, நாங்க அது கேமா தாங்க பார்த்தோம் அப்படின்னு நீங்க அதுக்கு ஒன்று சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க? எஸ், அஃப்கோர்ஸ் நாங்க வந்து அதை கேமா தான் வந்து பார்த்தோம். அண்ட் அதை தாண்டி அது கேம் தான் எண்ட் ஆஃப் த டே. அதுக்கப்புறமேட்டு வந்து இங்க பாருங்க, ஒரு ஏவியும் போட்டாச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி சாரி ஃபார் ஹர் பேனிக் அட்டாக். ஏன்னா அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன் என்னன்றது நமக்கு சத்தியமாக தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து எல்லாமே ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து வரும்போது ஐ வாஸ் லைக், நான் அப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா, மெடிக்கல் டீம் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொன்னது எதனாலனா, அதை கடைசி வரைக்கும் நாங்கள் கேமாக மட்டும்தான் பார்த்தோம், புரியுதா? ஸோ அங்கே வந்து அத்தனை பேர் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு வந்து புரிஞ்சுது, எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். எஸ், அஃப்கோர்ஸ் ஒரு பர்சன் வந்து அப்படி ஒரு 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 துடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே எனக்கு அந்த காருக்குள்ளே இருந்து அந்த கேமை முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அட் த சேம் டைம் இதுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனோ என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டோ இருந்தாலும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும், மனமாற ஏற்றுக்கணும் அப்படிங்கிற தாட்டும் என் மைண்டில் இருந்தது. சூப்பர். எஸ், எங்களுக்கு வந்து பாரு வந்து எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவ் பர்சன் தெரியும். எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவ்னா, முட்டுன்னு முட்டி கண்ணு வீங்கி ஒரு வாரம் அந்த கண்ணோடையே அந்த புள்ள விளையாண்டுருக்கு இல்லையா? ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வர பெண்ணுக்கு அந்த முக அழகு, அந்த முகம் எவ்வளோ முக்கியம்னு தேவை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு வாரம் அந்த கண்ணோடையே நீங்க இருந்தீங்க. அதுக்கு டெஃபினட்டா we need to support her. பட் இருந்தாலும் ஒரு அவங்களோட ஃப்ரெண்டே அந்த மாதிரி வரும்போது அதை ஏத்துக்கிட்டு நீங்க அழகா அந்த ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியில வந்ததும் அது ஒரு அழகு. அதை நீங்க ஏத்துக்கிட்டு கரெக்டா யூ ரெஸ்பெக்டட் இட். இப்போ வந்து என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகுறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எதனால பாரு அந்த டைம்ல அப்படி ரியாக்ட் ஆனோம்னா,
ஒரு சில வார்த்தைகள், தவிர்க்க முடியாத வார்த்தைகள் அந்த காருக்குள்ள நிறையா பேச்சுக்கள் வந்து இருந்தது. ஸோ அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னா, அங்கேருந்து வர ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத நேரங்களில் மட்டும்தான் வந்து அப்படி நம்ம ரியாக்ட் கண்டிப்பா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா பட் ஆனால் அது அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு போகுன்றதுக்கு ஐ கேன் ஒன்லி ஃபீல் சாரி ஃபார் த வாட் எவர் ஹேப்பன். பட் ஆனால் அதை வந்து தெரிஞ்சு பண்ணணும், அவங்கள வந்து துன்பப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பண்ணதே கிடையாது இல்லையா? ஸோ எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக். கரெக்டா? மனிதன் அப்படிங்கிறது வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு 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 பர்சன் தான் மனிதன். நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் ஒரு ப்ரெஷரான ஒரு இடத்துல ஒரு வார்த்தை நம்ம கேட்டுடுறோம். சாண்ட்ரா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலையே, இவங்களா இப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. ஸோ இட் ஆல் ஹேப்பன் இன் தட் மொமெண்ட். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் விக்ரமையும் வந்து ஒரு புஷ் பண்ணியிருப்பேன். பண்ணீங்க ஐ டென்ட் டூ டைரக்டாக நான் வந்து சாண்ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ணலை. ஸோ நான் கேமாக பார்க்கும்போது நம்ம புஷ் பண்ணி கூட ஒருத்தவங்களை வந்து வெளியில தள்ளலாம். இட்ஸ் ஜஸ்ட் கேம். பிக் பாஸ்லலாம் நீங்க வேற எந்த இது பார்த்துருந்தீங்கனாலும், வேற எந்த சீசன்ஸ்ல வந்து பார்த்துருந்தீங்கனாலும் இது நடந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் லைக் ஓகே, ஒருத்தவங்களை புஷ் பண்ணி கூட நம்ம வந்து அந்த காருக்குள்ள இருக்கலாம். இது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஒருவேளை திவ்யா அந்த டைம்ல உங்களை ட்ரிகர் பண்ணாம இருந்திருந்தாலோ, இல்ல சாண்ட்ரா அந்த வார்த்தைகள்ல பேசாம இருந்திருந்தாலோ, உங்களோடையும் கமருதீனோட உறவை பத்தி எதுவும் கொச்சைப்படுத்தாம இருந்திருந்தாலோ, நீங்க வந்து அந்த மாதிரி பண்றதை தவிர்த்திருப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. இப்போ வந்து என்னன்னா, அது ஒரு ட்ரிகர் கேம் தான். ட்ரிகர் கேமும் கூட தான். மென்டலி ட்ரிகர் பண்ற ஒரு கேம். ஸோ முதல்ல வந்து அந்த வார்த்தைகள் ஒரு மாதிரி வந்து நம்மளை கொச்சைப்படுத்தி பேசின வார்த்தைகள் வரும்போது தான் இந்த ரியாக்ஷன் வந்து வருது. அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே யூனோ தே யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்க? எஸ், அந்த மொமெண்ட்டை வந்து எல்லாருமே, எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணா பார்வை வந்துட்டு ஓகேடா செஞ்சு விட்டுறலாம் நினைச்சாங்கன்றீங்களா? எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது சரி, நான் வெளியில வந்து பார்க்கல. பட் ஆனால் ஜஸ்ட் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம்ல, இந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ், அவங்க வந்து ஒரு அட்டாக்ல ஒரு மாதிரி மெடிக்கல் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க போயிருந்தாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து அங்கே பிக் பாஸுடைய வாய்ஸ் கேட்டுது, என்ன ஆனாலும் காரை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்ற பிக் பாஸுடைய வாய்ஸ் வந்து அங்கே கேட்டுது. ஓகேவா? ஐ எம் சீயிங் இட் ஆஸ் அ கேம் தான். பட் அந்த கேமை வந்து நீ எப்படி வேணாலும் ட்ராமாவா மாத்தலாம். புரியுதா? அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்துட்டு திவ்யா உங்ககிட்ட, if you think I have played a strategy, எதனால ரியாக்ட் பண்ணேன்றது வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி ஒரு கொச்சையான வார்த்தைகள் சொல்றாங்க. அவங்கள நம்ம ரொம்ப நம்பி பேசியிருந்தோம். அவங்க அதை வந்து ஒரு 8 பேர், ஏன்னா எங்களுக்கு தெரியாது இல்லை வெளி உலகத்தில் என்னத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? என்ன பேசுகிறாங்கன்றது we don't know. ஸோ இப்போ நானும் எந்த நபர்கிட்ட வந்து பேசினாலுமே அது எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்ற நாலேஜ் வந்து உள்ளே இருக்கிற எங்களுக்கு தெரியாது. பட் நம்ம ஒரு சிஸ்டரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா, நானும் அந்த என்னுடைய நெருங்கிய நபரும் வந்து பேசின நான் காயப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்கேன். அதை வந்து என் ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி நீ போட்டு உடைக்கும் போது, where did all the integrity go? Where did all the trust go? எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது இல்லையா, நான் எனக்கு தெரிந்த விஷயங்கள் அந்த இடத்துல பகிர்ந்து அந்த இடத்துல ஒரு திவ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அதை மாற்றுறதுக்கோ இல்லை வந்து ஒரு நிமிஷம் ஆகாதா? பட் நான் அதை பண்ணலையே. அதுதான் எங்களுக்குமே ஆச்சரியம். இந்த ஃபுல் சம்பவம் நடக்குது, சாண்ட்ராவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்துட்டு திவ்யா அப்படி பேசுறாங்க, அப்படி நீ வா போ என்னென்னமோ சொல்றாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா பார்வதி வந்து அமைதி காத்தது எதுக்கு? பார்வதி பயந்துட்டாங்களா? நான் வந்து திவ்யா கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டேன் ஆக்சுவலாகவே. ஏன்னா அவங்க கிட்ட என்ன சொல்றது, ஒரு பேசுனா ஒரு 20 to 30 minutes பேசுவாங்க. நான் அவாய்ட் பண்ணுவேன் என்றைக்குமே அவங்க கிட்ட பேசுறதுக்கு. ஏன்னா அவங்க ஐ விஷ் ஆல் சக்ஸஸ். இதை நான் திவ்யா கிட்டேயுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஐ ஜஸ்ட் டிடன்ட் வாண்ட் டு டாக் வித் ஹர், அவ்வளோதான். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பேசுறது விஷயங்கள் அந்த இதெல்லாம்
ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி சைலண்ட், அவ்வளோதான். என்னைய ஒருத்தவங்க அப்படி ஒன்று பேசுனது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே நேரத்தில் அதை நான் கேமாக கன்சிடர் பண்ணி அந்த ஸ்பேஸ்லேருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சோம். அதுக்கப்புறமேட்டு இவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக். லெட்டர் அவங்க என்ன வேணாலும் பேசுகிறேன். நான் கடைசியாக கிளம்புற வரைக்குமே அவங்க பேசுனாங்க. கடைசியாக அந்த கேட்டுக்கு வெளியில் போகிற வரைக்குமே திவ்யா அவர்கள் பேசுகிறேன். நான் என்னைக்குமே இன்னொரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வெளியில் போனாலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். என்னால் மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நான் தனியாக அங்கே நிற்கும் போது கூட வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இவனால தான் வெளியில் போ அப்படின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும், இவங்க கூட வெளியில் சேராத அப்படின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், என்ன சொல்றது, வினோத் அவர்கள் வந்து வெளியில வினோத் அவர்கள் போற வரைக்குமே வந்து இவ கூட சேர்ந்ததுனால தான் வந்து உன் வாழ்க்கை இப்படியா இந்த மாதிரி பழி போட ஆரம்பிச்சாங்களே, அதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்க இவ்வளவு வார்த்தைகள் சொல்றாங்க, அவங்களும் ஹர்ட் ஆயிருப்பாங்க. பட் ஐ வில் நெவர் டூ தட் டு another women. Like I will never hurt them. அன்னைக்கான கார் டாஸ்க்ல அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது திவ்யா மேல அந்த கால் போடுறது, முன்னாடி தலைக்கு பக்கத்துல கால் போடுறது, அதெல்லாமும் கேம் தானா, அதெல்லாமும் டாஸ்க் தானா? ஒருத்தவங்க அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கணுங்க கண்டிப்பா, அப்பனாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ வெரி டாக்ஸிக் என்விரான்மெண்ட் அந்த காருக்குள்ள. நான் மட்டும் தனியா இருந்து அங்க வந்து அரோரா, சுபி அண்ட் திவ்யா இவங்க 3 பேரும் இருந்திருப்பாங்க. எனக்கு வந்து என்னன்னா, பாரு எதுவுமே பேச வேண்டாம், நம்ம பண்ணதுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது, இவர்களிடமெல்லாம் பேச வேண்டும் என்ற அவசியம் உனக்கு கிடையாது, அந்த மொமெண்ட்டை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க என்றே நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம தவறு செஞ்சுருக்கோம், அதுக்கு சாரி. என்னைக்கு இந்த டாஸ்க் முடியுதோ உடனே சாண்ட்ரா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டாக இருந்துச்சு. ஏன்னா சார் சொல்லிட்டார், என்ன ஆனாலும் காரை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எனக்கு டிடிஎஃப் டாஸ்க்கை வந்து முழுமையாக முடிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க, நான் வெளியில் வந்திருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம்ப்ளீட் த டாஸ்க்குங்க, அவ்வளோதாங்க. இந்த டாஸ்க்கு, இந்த டிடிஎஃப் இதெல்லாம் தாண்டி பாரு, அந்த கார் டாஸ்க்ல எல்லாரும் உங்களை நெகட்டிவா ஒன்று வந்துட்டு ஃப்ரேம் பண்றாங்க. அப்போ வந்து கம்மு மட்டும் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, கம்ருதீன் மட்டும் உங்க பக்கத்துல வந்து சப்போர்ட்டிவா அந்த கார்ல உட்காந்துட்டு இருந்த அந்த ஃபீல் பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு. இல்லை ஆக்சுவலி கம்மு வந்து அன்னைக்கு அந்த பக்கத்தில் கம்மு அன்னைக்கு அந்த டைமில் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தது ரொம்ப ஒரு எமோஷ்னலி மென்டலி ஒரு பயங்கர ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்தது. பட் ஆனால் நான் அப்போ கூட நம்ம இறங்கிருவோமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு தெரியுது ஐயோ ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு. அட் த சேம் டைம் அந்த காருக்குள்ளேயும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த டாஸ்கையும் முடிக்கணும். ரொம்ப நிறைய தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. எனக்கு தெரியும் கம்முக்கு ஒரு டைமுக்கு மேலே தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு தாட் போச்சுன்னா, ஐயோ இவன் இறங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டும் இந்த காரில் இதை ஹேண்டில் பண்ணணுமே அப்படிங்கிறது தான் எனக்கு மைண்டில் ரொம்பவே அதிகமாக ஓடிட்டு இருந்தது. ஆனால் நான் காலையில் தான் தூங்கியிருப்பேன் ஆக்சுவலாக. பட் கம்மு இருந்தது வந்து நிஜமாலே இட் ஃபெல்ட் வெரி நைஸ். இந்த ஒரு கோணத்துல நம்ம இந்த கார் டாஸ்க பார்த்தாச்சுப்பா. மக்கள் வந்து அதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சாச்சு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டும் வந்த விமர்சனங்கள் நான் பார்த்தேன், அதை பத்தி தான் இப்போ நம்ம பேச போறோம். பாருவோட நண்பர்கள் ஆகட்டும், உற்றார் உறவினர்கள், பாருவை பத்தி தெரிஞ்சவங்க, ஆர் இன்னொரு ஒரு கோணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சாண்ட்ராக்கு ஃபிட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு கோணம் பேசுறாங்க. அது வந்துட்டு நடிப்புன்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நாள் நீங்க போய் பேசும்போது அவங்க அலறி அடிச்சுட்டு ஒரு மாதிரி பயந்து போய் பாத்ரூம்குள்ள ஓடுறாங்க. நீங்க 2 பேரும் சாரி கேட்கறதுக்கு போறீங்க, அரோரா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி நடுங்குது அவங்க உடம்பே, கத்துறாங்க. ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சு எங்களுக்கு பாக்குறதுக்கு. ஏன் விஜய் சேதுபதி சார கேட்டிருப்பாரு, சாண்ட்ரா ஐ யூ ஓகே, நீங்க மென்டலி ஃபிட் ஓகே தானே டு பி கண்டினியூயிங் இன் திஸ் கேம்னே கேட்டிருப்பாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் ஹேவ் எனி காமெண்ட்ஸ், ஓகேவா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அது வந்து
என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் அவங்க நடிச்சிருக்காங்க இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு 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 மெடிக்கலாக ஒரு கண்டிஷனில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறேன் தான். பட் சி அதை மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் வாட் ஹேப்பன்ட் இல்லையா. ஸோ அது நடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் வெளியில் வந்துடும், அதுவும் மக்களுக்கு வந்து தெரியும். கரெக்டா? ஸோ எனக்கு வந்து அது அவங்க நடிக்க தான் செஞ்சாங்களா இல்லை வந்து உண்மையாகவே அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்கா அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ளேயே நான் வந்து போகலை. அது ஐ டோன்ட் நோ அந்த அந்த தருணத்தை எப்படி வந்து எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னடா நிறைய பேர் சொன்னாங்க அது வந்து அது ஜஸ்ட் ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு அதை எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னு தெரியல. நடிப்பா இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு கர்மா இஸ் அ பூமராங். பட் ஐ திங்க் அது அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக இருந்ததுன்னா அகெயின் ஐ ஷுட் ஹவ் நாட் டன் தட். சாரி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற அந்த சோ கால் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த லீடர்ஷிப், அந்த கேப்டன் ஆகிற அந்த தலை போட்டியில் வந்துட்டு சபரி உங்களை முட்டி அந்த கண்ணு வீங்கின அந்த தருணம், அதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்திருக்கும். அது வந்து 1 hour எபிசோடில் வந்து டெலிகாஸ்ட் ஆகலை. பட் 24/7 பார்த்தவங்க எல்லாம் அதை பார்த்துருக்கோம். அதில் என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சபரி நான் வேணும்னு தான் முட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு உடனே வந்துட்டு விக்கல்ஸ் வந்துட்டு இல்லைடா நீ ஒழுங்கா முட்டலன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அங்கே போயிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு சாண்ட்ரா வந்து நான் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், நீ ஒழுங்கா முட்டி ஒழுங்கா நடக்க வேண்டியது நடக்கலன்ற மாதிரி ஒரு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களை அடிக்கலன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடந்துச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதை பார்த்த உங்கள் மனசுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை நிஜமாலே உங்களுக்கு சத்தியமாக எனக்கு இன்னமும் வந்து இந்த இடத்துல அந்த பல்ஜ் இருக்குது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 2 வாரங்கள் அந்த அடிபட்டு நான் இருந்தேன்ல, சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி அடுத்து வேறு எந்த கண்டஸ்டண்ட்டுக்குமே நடக்கவே கூடாது. ஒவ்வொரு தடவையும் கண்ணாடியில் என்னுடைய முகத்தை நான் வந்து பார்க்கும்போது யூ ஓன்ட் நோ என்ன மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன்றது உங்களாலலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, மக்கள் பார்க்குற ஒரு ஷோ, அந்த மக்கள் பார்க்குற அந்த ஷோவில் அவ்வளோ ஒரு வீக்கத்தோடு நான் இருக்கும்போது ஒன்லி ஐ நோ ஹவு மச் பெயின் ஐ வென்ட் த்ரூ. வெளியில் வந்த உடனே நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் என்னை உடைச்ச மாதிரி இருந்தது. ஏண்டா நான் வந்து அதை அடி வாங்கி நான் மறுபடியும் சரி இவன் தெரியாமல் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் மறுபடியும் அந்த கேமை நான் வந்து ஆடினேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வச்சு ஒரு காமெடி பண்ணீங்க பார்த்தீங்களா, அது நான் ரொம்ப உடஞ்சிட்டேங்க நிஜமாலே. நம்ம கூட இருந்தவங்க இப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். நான் என்றைக்கும் அப்படி யோசிச்சது கிடையாதுங்க. ஒருத்தவங்களை அது காமெடியாகவே இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு ஃபன் பண்ணோம் கலாய்ச்சோம் அப்படின்ட்டுலாம் இருந்தாங்க. பட் ஒருத்தவங்களுக்கு விசிபிளாக ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கண் பட தெரியுது இல்லையா, அடி வந்து கண்ணுக்கு தெரியுது. அப்போ கூட எப்படி உங்களால் வந்து அதை கலாய்ச்சி சிலாகிச்சு எப்படி பேச முடியும்ன்ட்டு இருந்தது. அப்போது பாருக்கு எந்த அடிப்பட்டாலும் சரி, பாரு வந்து அங்கே செத்து கிடந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் அதை வந்து நீங்கள் கடந்து போயிடுறீங்க. அதே விஷயம் சாண்ட்ராக்கு நடக்கும்போது எல்லாம் ஊரே வந்து நின்றுச்சுல்ல. அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே அது அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனாக கூட இருக்கலாம். ஆனால் அது நடிப்பாக இருந்ததுன்னா கர்மா இஸ் அ பூமராங். கர்மா இஸ் அ பூமராங், இட் வில் நெவர் லீவ் யூ. ஸோ எனக்கு அதுதான் அவங்கக்கிட்டலாம் எனக்கு அதனால தான் வந்து ஃபினாலேக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு பல எண்ணங்கள் இருந்தது. அவங்க உங்களை வந்து கட்டி பிடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து அந்த இடத்துல அவங்க அது பண்ணியிருந்துருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபினாலே ஸ்டேஜில் அவங்க வந்து எனக்கு அங்கே கொடுக்காத ஒரு கட்டி நான் அவங்கள வந்து இல்லை, நான் அந்த கேட்டுக்கு வெளியில் நான் நிற்கும்போது வந்து சத்தியமாக யாரும் வந்து என்னை வழி அனுப்பணும் அப்படின்ட்டுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வாழ்ந்த அந்த வீட்டை வந்து ஒரு நிமிஷம் நிஜமாலேடா, ஏன்னா நிறைய பேர் வெளியில் வந்து பாரு வாஸ் எக்ஸ்பெக்டிங் யாராவது வருவாங்களான்ட்டு, சத்தியமாக கிடையாது. அப்படி பார்த்துருந்தா அதான் அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு டைமுங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்டர் அவங்க அந்த டைம்லேயும் அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு ஆறுதல்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு அது ஃபீல் ஆகலை. உங்களுக்கு தெரியும்ல யார் வந்து உண்மையாக உனக்காக பேசுகிறாங்க,
யார் உண்மையாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்காங்க, யார் நின்றுருக்காங்க, யார் வந்து ஆக்சுவலாகவே த்ரோயிங் அண்டர் த பஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்லும். சரி, அவங்க அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. MCR Pure Cotton Club. Formal and casual shirts. Presta. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta. Presta Innerwear Leggings and Nighties. Presents Parvati Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mr. Gold. தரத்திலும் அளவிலும் no compromise. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்போது சோலார் மூலம் இலவச மின்சாரம். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸ்பெஷல் பார்ட்னர் i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை அச்சீவ் ஹை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க.